கோயம்புத்தூர்ல பட்ஜெட் வீடுன்னு பார்க்கும்போது இப்பெல்லாம் ரேரா தாங்க பார்க்க முடியுது. அதுவுமே அதிகமா இல்ல 1.5 சென்ட் 2 சென்ட் இடத்துல அந்தந்த ஏரியால 1 2 தான் பார்க்க முடியுது. நம்ம அதையும் ஃபைனலைஸ் பண்ண போனோம்னா அதுவும் டக்குன்னு முடிஞ்சிருதுங்க. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு பட்ஜெட் வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். கோயம்புத்தூர் லொகேஷன் தான். இந்த லொகேஷன் எங்கன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த லொகேஷன்ல ஏகப்பட்ட பட்ஜெட் வீடு இருக்கு. அதுல ஒரு பட்ஜெட் வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 41ங்க. நல்ல லென்த் அமைஞ்சிருக்கு. 41க்கு 30. ஒரு 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். 1100 ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமான பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட மற்ற எல்லா டீடைல்ஸும் இப்போ ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நான் நிற்கிற இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு 22க்கு 11. ஒரு இனோவா நிறைய டூ வீலர்ஸ் நிறுத்திக்கலாம். அது போக நிறைய ஸ்பேஸும் இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை நல்லா ஸ்பேஸியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கார் பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கடைசியில் இங்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் இருக்குது, வாட்டர் சம்ப் இருக்குது. இந்த இடத்துல கடைசியில் போனீங்கன்னா நல்ல ஸ்பேஸியான ஒரு செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. 6க்கு 4ங்க. இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஒரே மாதிரிக்கான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க, ஸ்பேஸ் இருக்குது. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. 16க்கு 16ங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் பார்க்குறது ஃபுல்லாக நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு. இந்த சைடு வந்து டிவி நெட்டு, லூவர் பேனல்ஸ் ஒயிட் வித் அந்த கிரே கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. டிவி நெட் பக்கத்திலே பூஜா கேபினெட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக பேக் சைடில் வந்து ஒரு 3 பெரிய யூபிவிசி விண்டோஸும் மாட்டி வச்சிருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. 10க்கு 11. ஸ்டோரேஜ் ஒர்க்குக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நிறைய ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே, அப்புறம் கட்லர் யூனிட், இந்த சைடில் வால் கேபினெட், லேண்டர் லெவல் ஆர்சிசி லேப்டாப்லாம் லேப் கபோர்டு, பேக் சைடில் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக கபோர்டு ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வாலுக்கும் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நல்ல ஸ்பேஸஸாக இருக்குங்க. இது வீட்டோட வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16. ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அது போக ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்குது. இங்கே ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதோட அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸட், ஹேண்ட் வாஷிங், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே மாட்டி ரெடியாகவும் இருக்குங்க. இதுவுமே வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான். 8க்கு 16ங்கிற அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட் சைடில் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அப்போ ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்குது. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம்னு பார்க்கும்போது 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் மாட்டி வச்சிருக்காங்க. போர்ட்டிகோலேயே கடைசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா இந்த வீட்டோட டெரஸுங்க. ஃபியூச்சர் ஆப்ஷனில் வீடு மேலே கட்டிக்கிற மாதிரி நிறைய பில்லர்ஸ் கொடுத்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. அது போக 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஸ் இருக்குது. துணி துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. டீ ஆங்கிள் 2 மாட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு வந்து லொகேஷனை கெஸ் பண்ணிட்டீங்களா? லொகேஷன் வந்து காரமடை மேட்டுப்பாளையம் ரோடு. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தான். சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை 49 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து சீக்கிரமா விசிட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பட்ஜெட் வீடு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.